Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 220வது வீடியோ. எப்பவும் மாதிரி இன்னைக்கு வீடியோல நிறையவே அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத வரிசையா பார்க்கலாம். Realme அப்டேட்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் Realme ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். Realme ல இருந்து Realme C17 அப்படின்ற ஒரு மொபைலை கொஞ்சம் பரவாயில்லாத ஒரு மொபைலா பங்களாதேஷ்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க வர 21ஆம் தேதி. இந்த மொபைல் இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அக்டோபர்ல இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த மாதம் Realme ல இருந்து Realme C17 அது போக வேற ஒரு மொபைலும் இந்தியாவில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்காம். ஸோ அடுத்த மாதம் இந்த மொபைல் இந்தியாவுக்கு வருது. அடுத்த அப்டேட் Realme ல இருந்து Realme Narzo 20 சீரியஸ் மொபைல்ஸை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இதுல Realme Narzo 20 இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 Pro இல்ல 20 இந்த மொபைலோட ஒரு சில ஸ்பெக்ஸ் வெளியே வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெக்ஸுமே வெளியே வந்துருச்சு. இந்த மொபைல் ஒரு HD டிஸ்பிளேயோட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது போக இது ஹீலியோட G85 அப்படின்ற ப்ராசரோட 6000 mAh பேட்டரி 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூடவே 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இது ரொம்ப நல்ல மொபைலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொண்டு வர ப்ரைஸை பொறுத்து இருக்கு. கண்டிப்பா இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா Narzo 1010A விட இதுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்த அப்டேட் இன்ஃபினிக்ஸ்ல இருந்து இப்ப இன்ஃபினிக்ஸோட மொபைல்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இனி இன்ஃபினிக்ஸோட டிவிஸையும் லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்ஃபினிக்ஸோட CEO இதை சொல்லியிருக்காரு. ஆமா, இதுல 32 இன்ச் அப்புறம் 43 இன்ச் போல ரெண்டு டிவிஸ் வருமாம். அதுவும் ஸ்மார்ட் டிவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எப்பவுமே இன்ஃபினிக்ஸ் அவங்களோட மொபைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பிரைஸ்ல கொண்டு வருவாங்க. ஸோ டிவிஸும் அந்த மாதிரி நல்ல பிரைஸ்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ இருக்க டிவிஸ்க்கு ரொம்ப டஃப் கொடுக்காட்டியும் ஓரளவு போட்டி கொடுக்குற விதமா இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு டிவியுமே ஸ்மார்ட் டிவியா வருது. இதுல 43 இன்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேயோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிவிஸ் தீபாவளிக்கு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா Realme ல இருந்து புது சீரியஸ் போன்ஸை கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா Q சீரியஸ், V சீரியஸ், S சீரியஸ் அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த மொபைலில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட ஸ்னாப்ட்ராகன் 875 ப்ராசரோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 875 ப்ராசரோட இப்போதைக்கு மொபைல்ஸ் வர மாதிரி இல்லை. அதிகபட்சமாக அடுத்த வருஷம் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது 5 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் உருவாகிட்டு இருக்கிற ஒரு ப்ராசர். ஸோ ரியல்மிலேருந்து 875 ப்ராசரோட ஒரு புது மொபைலை கொண்டு வர போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ரெட்மி சும்மா இருப்பாங்களா? ரெட்மியும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெட்மியோட சீஃப் இப்போ அவங்களோட வைபவ் பேஜில் ஒரு டீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் ஸ்னாப்ட்ராகன் 875 ப்ராசரோட ஒரு மொபைலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மொபைல் ரெட்மியோட Redmi K40 ப்ரோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல லீக்ஸை பார்க்க முடியுது. ஆனால் இன்னும் Redmi K30 இந்தியாவுக்கு வந்தபாடு இல்லை. அதுக்குள்ள அவங்க K40ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் K30 இந்தியாவுக்கு கொண்டு வாங்கப்பா. அடுத்த அப்டேட் போக்கோலேருந்து போக்கோ X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைலாக லான்ச் ஆச்சு. இதை குளோபலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாலையும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் EOD சீரீஸில் சொல்லியிருந்தேன் 25ஆம் தேதிக்குள்ள லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ இதனோட இந்தியா லான்ச் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது கூடவே ஒரு 2 நாள் முன்னாடி போக்கோவோட X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ இதை போக்கோ டீம்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வர 22ஆம் தேதி போக்கோவோட போக்கோ X3 லான்ச் ஆக போகுது அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை பற்றின தெளிவான அஃபிஷியல் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதில் இந்த மொபைலை பற்றின எல்லா டீடைல்ஸும் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வர 22ஆம் தேதி இந்த மொபைலை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 25,000 ரூபாய்க்கு என்னென்ன பெஸ்ட் மொபைல்ஸ் இருக்கு, எந்த மொபைலை வாங்கலாம், ஏன் அப்படின்ற தெளிவான டீடைல்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கொஸ்டின், பர்சனல் கொஸ்டின் தான். இப்போ நம்மளோட அப்டேட்ஸோட தம்ப்நெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இது ஓகேயா இல்லை இந்த மாதிரி பழைய தம்ப்நெயிலே வைக்கலாமா அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு லைக் மூலமா தெரியப்படுத்துங்க. இப்போ இருக்கிற தம்ப்நெயில் பிடிச்சிருந்தா லைக் அப்படின்னு சொல்லுங்க, பிடிக்கல பழசு வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அன்லைக் சொல்லுங்க. அதிக லைக் வந்தது அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணுவோம். இது பிடிக்கல அப்படின்றப்ப பழைய மாதிரி மாத்திடுவோம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல தம்ப்நெயில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதையும் பார்க்குறேன், தம்ப்நெயில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதையும் பார்க்குறேன். ஸோ உங்களோட சஜஷன்
சஜஷனை கமெண்ட்ல அல்லது லைக் மூலமா தெரியப்படுத்துங்க. அதிகபட்சமா இதை சொல்றீங்களோ அதை நான் செய்றேன். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போலேருந்து Oppo Reno 4SE இந்த மொபைலுக்கான லான்ச் டேட்டா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வர 21ஆம் தேதி தான் இதுவும் லான்ச் ஆகுது. எல்லா கம்பெனிஸும் அவங்கவுங்க தரப்புக்கு 21, 22ஆம் தேதிகளில் நிறைய மொபைல் லான்ச் பண்றாங்க. ஏன் அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா நிறைய கம்பெனிஸ்லேருந்து மொபைல் லான்ச் டேட்டா இந்த டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த Oppo Reno 4SE அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.4 inches AMOLED டிஸ்பிளே வித் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட 48 MBக்கான கேமராவோட ஃப்ரண்ட்ல 32 MBக்கான ஃப்ரண்ட் கேமராவோட 65 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. கொஞ்சம் நல்ல மொபைலாக தான் இருக்கு. கொஞ்சம் நல்ல பிரைசிங்கும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த அப்டேட் ஆப்பிள்லேருந்து எதிர்பார்த்த மாதிரியே ஆப்பிள் வாட்ச் SE அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது அவங்களோட ஆப்பிள் வாட்ச் 6ல இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸோட வந்திருக்கு அப்படின்றது தான் இதில் இருக்க ப்ரைஸ். ஆனால் ப்ரைஸ் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்பலாம் கம்மியாகலை. இங்கே ஆப்பிள் வாட்ச் SE அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S5 டுவெல் கோர் ப்ராசரோட வருது. அது போக வேற நிறைய ஃபீச்சர்ஸோட வருது. ப்ரைஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபுல்லாக ஸ்பெக்ஸையும் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. இது 30,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்பிள் வாட்ச் 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 41,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 40,000 41,000 ப்ரைஸ்க்கு இப்போ ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலே நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இந்த ப்ரைஸ்க்கு இந்த வாட்சை யாராவது வாங்குவீங்க? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வாங்குறவங்க ஸ்பெக்ஸை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து F சீரியஸில் ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நேற்று நிறைய லீக்ஸ் வந்துட்டு இருந்தது. இது ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் அப்படின்னு வந்திருந்தது. இப்போ இந்த மொபைலை பார்த்தினா ஃபுல் ஸ்பெக்ஸும் ஆல்மோஸ்ட் வெளியே வந்திருக்கு. ஆமாம், இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் F41 அப்படின்ற நேமில் வரலாம். இந்த மொபைல் 6.4 inchesக்கான AMOLED டிஸ்பிளே, 64 MBக்கான குவாட் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 32 MB கேமரா, இது எல்லாம் கொடுத்து சாம்சங்க்கு ரொம்ப பிடிச்ச ப்ராசரான Exynos 9611 அப்படின்ற ப்ராசரோட 6000 mAh பேட்டரியோட கொண்டு வர போறாங்க. ஆனால் இதனோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 பிரைஸ் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்பெக்ஸுக்கும் சாம்சங் 15,000 கொண்டு வருவாங்களா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. ஒருவேளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாம்சங்லேருந்து வந்ததில் இது கொஞ்சம் நல்ல மொபைலாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராசரை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். எத்தனை டைம் இந்த ப்ராசரை யூஸ் பண்ணுறது? அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் MIயோட MI Band 5 இது எப்போ லான்ச் ஆகும் இந்தியாவில் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ MIலேருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வர 29ஆம் தேதி MIலேருந்து Mi வாட்ச் அது போக Mi Band 5 இந்த ரெண்டும் லான்ச் ஆகலாம். அது போகவும் ஒரு சில ப்ராடக்ட் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லிட்டேன். வர 29ஆம் தேதி இந்த வாட்சை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட் இன்ஃபினிக்ஸ்லேருந்து ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் நோட் 7 இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இதை சேல் பண்ணுறாங்க. 11,500 அப்படின்ற ப்ரைஸ்க்கு இந்த மொபைலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் 11,500 ஒர்த் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக சேல் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் இதை பை பண்ண முடியும். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கல, ஏன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் என்ன மாற்றணும், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற உங்களோட சஜஷனை கண்டிப்பாக கமெண்ட்ல கொடுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.